வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்தி ஜமுனாராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி, அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வார். நன்றிகளையா. வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. இன்று ஐயந்தெளிதல் நாள் தானுங்களா அல்லது நம்ம வேதாத்திரிய கீதை வகுப்பாங்கய்யா? வாழ்க வளமுடன். இன்றைக்கு சனிக்கிழமை தானுங்கய்யா. சனிக்கிழமை ஐயந்தெளிதல் நிகழ்வு. இன்றைய நிகழ்வை வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். அன்பர்கள் வருக, கேள்வி கணைகளை தொடுக்க. வாழ்க வளமுடன். ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா தாரகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் ஆகலைங்களா? அன்மியூட் பண்ணுங்க.
வாழ்க வளமுடன் நீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. பேசுங்கம்மா. ம். ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஒரு எண்ணங்க. 13/7ங்க லாஸ்ட் மண்டேங்க. ஐயா வந்து வித்தளவு அழுத்தமுடு கவி அப்படின்ற தலைப்பை ஒட்டி ஒரு சிந்தனை கொடுத்தாங்க. அப்பா ஐயா என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு காற்று வந்து பூந்தோட்டத்தை கடக்கும்போது அந்த பூவினோட வாசமும் கலந்துதான் காற்றுல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க ஐயா? ஆமாம்மா. அப்போ நாம ஒரு சில மகான்களோட ஜீவ சமாதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கிருந்து ஒரு வாசம் வருதுங்க. இப்ப குறிப்பா நம்மளோட மகரிஷியோட மணிமண்டபத்துக்கு போனாலுமே, அது ம் என்ன வாசம்ன்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு நல்ல ஒரு நறுமணம் வருதுங்க. இது ம் என்னன்னா, வீட்ல மௌனம் இருந்து பழகும்போது, ம் மணிமண்டபத்துல உட்காந்து தவம் செய்யறேன்ற நினைப்போட உட்காந்து தவம் பண்ணோம்னா, அந்த வாசம் மறுபடியும் வந்து சூழ்ந்துக்குதுங்க. ம் இது எதனாலன்னு தெரியும். அததான் உங்ககிட்ட கேட்கலானுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது ஒரு முறை ஏதோ ஒரு காரணத்துல நம்முடைய ஜீவாந்தம் பிளஸ் நமக்கு பிடித்த ஒன்றோ அது மாதிரி கன்வர்ஷன் ஆயிருக்கலாம். இயற்கையில அப்படிலாம் எந்த மனமும் கிடையாது. ம். அதனால் இது நம்முடைய ஒரு மன பாவனையை தவிர, நம்பிக்கையை தவிர இயற்கை அப்படி இல்லை. அதனால குறிப்பிட்ட சொல் வாசம் அப்படின்றது வந்து, ஆ, அது சாம்பிராணி வாசமாவும் இருக்குதுங்க. சில சமயங்கள் விபூதி வாசமும் அதிகமா வருதுங்க. ஆ, அததான் எதனாலன்னு தெரியலன்னு சரி உங்ககிட்ட கேட்கலானுங்க. அது எனக்கு தெரியலம்மா. ஏன்னா யூஸ்வலாக இது நம்முடைய மனோபாவமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா இது இயற்கையில் அப்படிமான மனம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது இல்லையா? ம். ஸோ ஒன்று அங்கேருந்து அப்படித்தான் வாசனை வருதுன்னா அந்த இடத்துல நுணுகி தவம் செய்யக்கூடிய எல்லோருக்குமே அதே வரணும். ஆமாங்க. அப்படி வராது இல்லையா? ம். அப்போ நமக்கு மட்டுமே தெரியுது அப்படின்னா நம்முடைய சுய தாக்கம் அது இருக்குன்னு அர்த்தம். ம். அதனால அது ஐயா சுய நான் தாக்கம்னா நான் ஆமாம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அப்படி இல்லை அங்கேருந்து வாசனை வருதுன்னா யார் அங்கே தவம் செய்தாலும் அவங்களுக்கு அந்த அனுபவம் வரணும் இல்லையா? ஆமாங்க. அதனால அப்படி வரல, ம். நமக்கு மட்டும்தான் வருதுன்னா சுய தாக்கம் தானே. அது ஒன்றும் தவறு கிடையாது. வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஐயா. அங்கே வாசனை இல்லைன்றது ஒன்று இல்லைன்றது உண்மையா இருந்தாலும் கூட அப்படி மனம் வந்தா நமக்கு ப்ளசண்டா தானே இருக்குது. ஆமாங்க. அதனால என்ஜாய். ஐயா சுய தாக்கம்னா என்னன்னு புரியலைங்க ஐயா. சுய தாக்கம் நம்முடைய பதிவுகள், ம். நம்முடைய ஆசை பாசங்கள், அதுதான் சுய தாக்கம். ஓ சரிங்க சரிங்க. ம். சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்க விஷ்ணு பிரியாம்மா. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. யாரும் உங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. இது எல்லாருமே வந்து கலந்துரையாடல் மாதிரி தான். அதனால நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வியை கேட்டுருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ம். ஐயா எனக்கு அந்த வித்தின் பெருமை அந்த டாபிக்ல நீங்க பேசும்போது ம் அந்த கவியில சொல்லும்போது சொன்னீங்க காந்தம் வந்து உயிரா இருக்கும்போது அங்க அனுபவம் எதுவும் இருக்காது, ஆனா ம் உயிரே வந்து காந்தமா இருக்கும்போது அங்க வந்து திணிவு பெற்று விரியும் போது அங்க அனுபவம் என்பது பிறக்கிறதுன்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு ஆமா. அது எனக்கு கொஞ்சம் புரியலைங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. 2வது கேள்வி வந்து இந்த அந்த ம் மல்லிகைப்பூ தோட்டம் அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, காற்று வந்து மனம் வந்து சுமந்து கொண்டு வரும். அங்க ம் வந்து நிலைக்கு ஏற்ப வந்து அனுபவம் உருவாகும். அனுபவம் தான் எண்ணமாக மாறும்ன்ற மாரி சொன்னீங்க. ம் இப்போ திணிவு நிலை நான் அத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நாம ஒரு கர்மம் வந்து செய்யறோம். அது வந்து காமிய கர்மமா இருக்கும்போது, ம் அதனுடைய திணிவு நிலை எப்படி இருக்கும்? அதனுடைய அனுபவம், எண்ணம் எப்படி இருக்குங்கய்யா? இப்போ நிஷ்காமிய கர்மம் வந்து செய்யும்போது, செயலும் ம் விளைவும் வந்து நம்மளுடையது இல்ல அப்படின்ற நிலையில அந்த ஒரு செயல் செய்யும்போது, அவங்களோட ம் நிலை
அந்த திணிவு நிலை, அந்த அனுபவம், அந்த எண்ணம் எப்படி இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன்னா, அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மறதி நிலையில வந்து இருக்காங்க. அது இந்த செயல் நம்ம செஞ்சோம். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு, ஆ இந்த இந்த செயல் இவங்க கிட்ட தான் நம்ம சொன்னோமா, செஞ்சோமான்னு அந்த மறதி நிலையில இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ திணிவு நிலை வந்து அங்க எப்படி இருக்கும்? எனக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதல் கேள்வி அந்த ஜீவாந்தம். அதாவது சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றியது இல்லையா? அந்த இறைத்துகள்ல அழுத்தம் இருக்கா? இல்ல. கன்வர்ஷன் கிடையாது. அது கூடி விண்ணாகுது. விண்ணு சுழகின்ற போது இதே அலைகள் தான் வெளியே வருது. இப்போ இது சில கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் குவிந்து விண்ணாகி அவருடைய சுழற்சியிலே பல இறைத்துகள் வெளியே தெரியப்படும். அப்போ அந்த காந்த அலைகள் தான் எண்ணிக்கை திணிவின் காரணமாக தன்மாற்றம் அடைந்து அழுத்தம் என்ற உணர்வாக நமக்கு ஏற்படுது. பஞ்சபூதங்கள்ல பிற ஜீவன் வருகின்ற போது நம்ம இடத்துல. அப்போ ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா நுண்ணிய துகள் ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. இந்த காட் பார்ட்டிகல் அல்லது ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல் அல்லது ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகல் அல்லது ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகல், இது எல்லாமே ஒன்றே தான். இது குவிந்து தான் வின் ஆகுது அப்படின்றது சயின்ஸ்லேயும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனுடைய சுழற்சி வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு இறைத்துகள் சுழல்வதை விட கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் குவிந்து சுழல்கின்ற போது அதனுடைய சுழற்சி வேகம் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா, தி வெலாசிட்டி ஆஃப் ஒன் காட் பார்ட்டிகல் into number of particles in the electron equal to total velocity of the electron. சரிங்களா? அப்போ இவ்வளவு விரைவாக சுழல்கின்ற போது அதிலிருந்து எடுத்து வீசப்படுகின்ற இறைத்துகள்களும் அதிகமாக இருக்கும். அப்போ தனித்த இறைத்துகளிலே அடக்கம் பெற்றிருக்கின்ற அந்த தன்மை இங்கே ஒரு தொகுப்பாக எல்லாம் வெளியே வருகின்ற போது அது என்ன சொல்றது, திணிவு அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால அதை நம்ம அழுத்தம் என்ற உணர்வாக பெறுகிறோம். இது பஞ்சபூதங்கள் இருக்கும், நுண்ணுயிர் இருக்கும். அதை சொல்லக்கூடியது இந்த தொட்டாசினிகி தாவரம் வெளிப்படுத்தக்கூடியது. மனிதனிடத்தில் சிறப்பாக அதை வெளிப்படுத்துகிறோம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திணிவு கூடிக்கொண்டே வரும். அந்த சுழற்சியின் வெளிப்பாட்டில் எத்தனை துகள் வெளிப்படுகிறதோ அதோடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வரும். அப்போ அதிகபட்ச நிலை தான் மனிதனிடத்துல. அதனால் நம்ம அதை உணர்கிறோம். அதுலேயும் லேசா தொடுவது வேற, அழுத்துவது வேற, இறுக்கி பிடிக்கிறது வேற இல்லையா? இதுக்கு தகுந்த மாதிரியும் பேதங்கள் படும். அதே மாதிரி தான் நம்முடைய உடல் உருவாகின்ற போது முதல் தந்தை தாய் உயிரும் சேர்கின்ற போது எது சேருது அப்படின்னா, அந்த கருமுட்டையோ அல்லது தந்தையின் உயிரணுவோ, அது பார்த்தீங்கன்னா இந்த வேல் மாதிரி மேந்துட்டு வருது இல்லையா? அந்த வேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கூறு பகுதியில் ஒரு பிளாக் டாட் இருக்கும். இது நம்ம பயாலஜிலே பார்க்குறோம். அந்த பிளாக் டாட் தான் அது ஒரு காந்த கருமையமாக ஒவ்வொரு அணுவிலையும் எங்கேருந்து அது உருவாகிறதோ அந்த பதிவையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்துக்கொண்டு அங்கே முன்பகுதியில் பிளாக் டாட்டாக இருக்கும். இதை கொண்டு சேர்ப்பதற்கு தான் அந்த கண்டென்ட்டும் அவருடைய வால். இந்த வால் அசைகிற போது அது முன்னாடி போகும். இப்படி அந்த முன்ன போய் எது கருப்பையில முதலிலே முட்டையோடு இணைகிறதோ அப்போ அங்கே கருவாகிறது. அப்போ இதுவும் காந்த கருமையம், அதுவும் காந்த கருமையம். ரெண்டும் இணைகின்ற போது காந்தம் தான் உருவாகும். அதனால் தாயின் கருப்பையில முதல் உருவாவதற்கு புதிய ஒரு ஆத்மா. அந்த புதிய ஆத்மா எப்படி உருவாச்சு? தந்தையின் பதிவுகள் தாயின் பதிவு ரெண்டும் சேர்ந்து புதிய ஆத்மாவாக பதிவாச்சு. அப்ப இந்த காரண உடல் அல்லது காந்த உடல், காசல் பாடி, இது தொடர்ந்து தாயின் நாதம் என்ற காந்த அலைகள் அதை ஈர்த்து தன்வசப்படுத்தி காந்த அலைகளே உயிரலைகளாக திணிவு பெறுகிறது.
மேலும் வளர்ச்சி பெற்று இந்த உயிர் இன்னும் திணி பெற பெற அதுவே திசுக்களாக மாறும். அந்த திசுக்கள் மேலும் திணி பெற பெற அப்படியே உடல் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ மொத்த உடலும் கருவிலே உருவாகும். இந்த முதல் மாசம் கம்பம், 2ஆம் மாசம் மூக்கு, முகம், தலை, அதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு கவி. அது மகர்ஷி அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு நமக்கு எடுத்து காட்டினாங்க. ஆனா மகசூர தத்துவத்தின் படியும் விஞ்ஞானத்தின் படியும் பார்த்தீங்கன்னா உறுப்புகளாக சேராது. ஒட்டுமொத்த மனித வடிவமே தான் கருவாகும். அப்படி அதாவது இந்த காந்தலை ஈர்க்குது பாருங்க, நாதம் என்ற காந்தலை ஈர்த்து அதுல எந்தெந்த திணிவு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம். மாத்திரை எங்க போடுறோம்? வாயில போடுறோம். அது வயிற்றுல போய் ஜீரணமாகுது, தலையில இருக்கிற வலி சரியா போகுது இல்லையா? அப்போ எப்படி இதெல்லாம் கம்யூனிகேஷன் நடக்குது? அதே மாதிரி தான் எந்தெந்த இடத்திற்கு எந்தெந்த அணுக்கள் போய் சேர வேண்டுமோ அப்படி சேர வைப்பதற்கு பேர் தான் தழைத்தல் அப்படிங்கிறது. தழைத்தல் அப்படின்னா ஒவ்வொரு அணுவுக்கும் திணி பேதம் இருக்கும், ஒன்றே கிடையாது. வெளிப்படுகின்ற ஆற்றல் உயிர் என்பது நம்ம ஒன்றுன்னு சொன்னாலும் கூட அதுல இருக்கக்கூடிய காந்த துகள்களின் தன்மைகள் வேறு வேறு. அப்ப அந்த உயிர் ஆற்றல் உடம்புக்குள்ள சுழகின்ற போது எந்தெந்த வகையான திணுக்கள் எங்கெங்க வேணுமோ அங்கங்க போய் சேரும். இப்போ கண்ணுக்கு வேண்டிய நுண்மையான அணுக்கள் கண்ணுல போய் சேரும். பாதத்துக்கு வேண்டிய கொஞ்சம் அழுத்தமான பதிவுகள் பாதத்துல போய் சேரும். இப்போ கண்ணுல எவ்வளவு மென்மையான திசுக்கள் இருக்கு, பாதத்துல எவ்வளவு கெட்டியான திசுக்கள் இருக்குங்க. இப்படி நம்ம உடம்பை ஆராய்ந்து பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டிஸ், அவ்வளவு எண்ணற்ற பேதங்கள் காந்தத்துல உண்டு. ஆச்சுங்களா? அப்போ இந்த உயிர் திணி பெற்று பருவுடலாகி பருவுடல் வழியாக நாம் உணர்கின்ற போது, செயல் செய்கின்ற போது, இந்த காந்தமே தந்தை தாய் சேர்ந்த போது இருந்த காந்தமா அது உள்ள இருக்கு, அடங்கி இருக்கு. அதுவே உயிராக திணிவு பெற்றது, திசுக்களாக திணிவு பெற்றது. பிறகு திசுக்களின் செயல்பாட்டிலே அது உணர்வுகளாக உணர்ச்சிகளாக வெளிப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அப்படியே ஒரு கிராப் போட்டிங்கன்னா அவருடைய கூட்டல் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வந்து உச்ச கட்டத்தில் உணர்வாக உணர்ச்சியாக வெளிப்படும். சரிங்களா? அதனால் ஜீவகாந்தமே உயிராகி உயிரின் இயக்கத்தில் ஜீவகாந்தமே அதிக அளவில் வெளிப்படுகின்ற போது அந்த அதிக அளவு வெளிப்பாட்டை நாம் உணர்வுகளாக வெளிப்படுத்துகிறோம், உணர்ச்சிகளாக உணர்கிறோம். சரிங்களாம்மா? சரிங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஐயா, அடுத்த கேள்வி வந்து இந்த மல்லிகைப்பூ தோட்டம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஆமா, காற்று மனம் வந்து சுமந்து கொண்டு வரும். அதுல ஆமா. வந்து திணிவு நிலைக்கு ஏற்பதான் நம்மளுக்கு அனுபவமா மாறும். அதுதான் எண்ணமாக மாறும்னு சொன்னீங்க இல்லைங்களா? இதுல வந்து காமிய கர்மத்துக்கும் நிஷ்காமிய கர்மத்துக்கும் இந்த திணிவு நிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க வந்து மறதி நிலையில இருக்கிறதுனால ஓகே, அவங்க ஓகே, ஓகே. ரீகால். ஞாபகம். இப்போ இதே கருத்து நீங்க கேட்ட இந்த 2வது கேள்வியில முதல் கேள்வியுடைய விடை பாதி இதுல விடை இருக்குது, இதுக்கும் விடையா இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த காற்று அதோடைய இயல்பான தன்மையில வருது. ஒரு மல்லி தோட்டத்தை கடக்கிற போது அந்த வாசனை இதனோட கலப்புறுகிறது. ஏன்னா காற்று என்பதும் ஒரு காந்த களம் இருக்கு இல்லையா? விண்ணுடைய அடுத்த நிலை காற்று. அப்ப விண்ணிலே அழுத்தம் என்று உணரப்படுகின்ற காந்தம் இங்க காற்றிலே அது இந்த வாசனை சுமந்து வருகிறது, அதோடு கலப்புறுகிறது. அப்போ இயல்பான தன்மை கூட்டல் இந்த மல்லிகையுடைய வாசனையுடைய தன்மை ரெண்டும் சேர்கின்ற போது அந்த தோட்டத்தை கடந்து வரக்கூடிய காற்றிலே அந்த மனம் கலந்திருக்கும். இதே மாதிரி தான் எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ நம்முடைய ஆத்மா, அந்த ஆத்மாவிலே இருந்து காந்தலைகள் வெளிவரும். ஆத்மா இல்லை, மையத்தில் உள்ள சுத்தவெளி, ஆத்மாவுடைய மையத்தில் உள்ள சுத்தவெளி, நம்முடைய கருமத்துடைய மையப்புள்ளி. அதனுடைய ஆற்றல் எழுச்சி பெற்று சுழற்சியாக வெளிவருகின்ற போது 14 அலையில நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு, 14 to 40. அப்போ மையப்புள்ளிலிருந்து வெளிப்பட்ட அலைகள் இந்த 14லிருந்து அப்படியே 40 வரைக்கும்
கடந்து நம்ம மூளைக்கு வருகின்ற போது அல்லது உடல் ஜீவாந்தத்தோடு கலக்கிற போது என்ன அனுபவங்கள் அந்த ஆத்மாவில் இருந்ததோ அதை கலந்து அந்த மல்லிப்பூ வாசனை மாதிரி வெளியே வரும். அதுல எது திணி பெற்றிருக்கிறதோ, அந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறதோ, அதுக்கு தகுந்தாற் போல மனம் என்ற அலைகள் அது கலந்து மூளைக்கு வருகின்ற போது எண்ணமாக மாறும். அப்போ அது எண்ணம் எந்த காட்சி நினைக்கிறதோ அந்த காட்சியாக அந்த அனுபவத்தை பெறுகிறோம். சரிங்களா? இப்போ இதுல நிஷ்காமியம், காமியம் இந்த ரெண்டும் பார்க்கணும். இப்போ காமிய கர்ம என்பது என்ன? ஒரு இச்சை வயப்பட்ட எண்ணம். அது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு உறுதி அல்லது ஒரு வேகம். இந்த வேகம் இன்னும் அதிகமாகிற போது என்ன வேலை தந்தாலும் பரவாயில்ல, என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும். இது எல்லாமே காமிய கர்மா. அப்ப இதுல என்ன ஆகுது? அந்த வேகம் ஒண்ணு அந்த எண்ணம் தோன்றுச்சு, அந்த எண்ணம் இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு வெளிப்பட்டது. அந்த தேவை என்ற எண்ணமே ஆசையாக அடுத்த கட்டத்துக்கு வருது. அந்த ஆசை திணி பெற்று பேராசை என்ற நிலைக்கு வருது. அந்த பேராசை எப்படியாவது அடையணுன்ற காமிய அதர்மத்துக்கு போகுது. அப்ப அதர்மத்தை செய்து இந்த ஆசையை நிறைவு செய்கின்ற போது அதுல விளைவு வேற மாதிரி வரும். சரி, எல்லாம் கரெக்டு தான், நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு, வசதி இருக்கு, தர்மமானது தான் அப்படின்னாலும் அந்த ஆசையை தூய்க்க வேண்டும் என்ற ஒரு வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகம் கர்மயத்துல பதியும். அப்போ குழந்தைகளுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது நான் சாப்பிட மாட்டேன், போகும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? பல தலைமுறைகளாக இந்த ஆசைகள் திணிப்பற்று அது இல்லைன்னு நான் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு மாற்றம் பெற்று நிற்கிறது. சரி, இப்போ இதுல நிஷ்காமிய கர்மா என்பது என்ன என்றால், காமிய கர்மாவுக்கு எதிர்ச்சொல் நிஷ்காமிய கர்மா. அப்போ இதுல ஆசை இல்லை, எனக்கு இது வேணும்ன்றது இல்லை. இப்போ என்ன கடமை நாம் செய்ய வேண்டியிருக்கு? காலை எந்திரிக்கிறோமா, இதெல்லாம் செய்தாகணும், இது இரவா இந்த வேலை செய்தாகணும் அப்படின்னு இயல்பான கடமைகள் இருக்கு இல்லையா? இது பிறகு தேவை, பழக்கம், சூழ்நிலை, கர்மத்துடைய தாக்கம் வருகின்ற போது அது தகுந்த சூழ்நிலை எல்லாம் வரும். அப்ப அந்த சூழ்நிலைகளில் எதை நாம் செய்யணும் என்று வருகிறதோ அதை அறிவுபூர்வமாக அறம் பெறலாது செய்கின்ற போது அது ஸ்வதர்மம் சொல்லுவாங்க. நம்முடைய தர்மத்தை செய்கின்ற போது, கடமை செய்கின்ற போது கூட அதுல தர்மத்தை தவறக்கூடாது அப்படின்ற சுய தர்மம் அல்லது சுதர்மம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமைகளிலே அறம் பெறலாது பார்த்து கொள்வது, இது எல்லாமே நிஷ்காமிய கர்மா. இப்ப நிஷ்காமிய கர்மா என்னது? எனக்கு வேணும்னு இல்லை, நான் செய்ய வேண்டியிருக்கு, செய்யறேன், அவ்வளவுதான். அப்போ இங்கே அந்த ஈர்ப்பு இல்லை, நான் அடைந்தே தேரணுன்ற வேகம் இல்லை. அதனால இது இறைத்தன்மை வாய்ந்ததாக, அறிவு சார்ந்ததாக அமையும். அப்ப காமிய கர்மா என்பது மனதின் இறுக்கத்தில் ஏற்படுகின்ற செயல். நிஷ்காமிய கர்மா என்பது மனதின் தெளிவில் அல்லது அறிவின் ஆளுமையில் செய்யப்படுகின்ற செயல். சரிங்களா? நன்றிங்க ஐயா. அப்போ புரியுதா? இப்போ மறதி நிலை ஏங்க ஐயா வருது? திணிவு நிலை அந்த அனுபவத்துல இல்லாதனாலங்களா? ஞானிகளுக்கு மறதி கிடையாது, மக்களுக்கு தான் மறதி வரும். ஞானிகள் அதை நினைக்கவும் மாட்டாங்க. நீங்க நல்லா நம்ம தவம் செய்து உலக பக்குமாறு வச்சுக்கோங்க. காலையில ஆஃபீஸ் கிளம்புறோம், ஏங்க வரும்போது அப்படியே இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். ஆஃபீஸுக்கு போகிறோம், ஆஃபீஸ் வேலையை பார்க்குறோம், வரும்போது மறந்துடுவோம் அதை பற்றி. ஆனால் அந்த கடை பக்கத்தில் வரும்போது சொன்னாங்களே சக்கரை வாங்கணும்னு சொல்லி அப்படின்னு உடனே வண்டியை நிறுத்திட்டு வாங்கிட்டு வருவோம். இதுக்கு முன் எண்ணமே கிடையாது. அந்த இடம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் கான்சியஸ் இதை செய்யணும்னு சொல்லுது. இதுவே சாதாரண நிலையில அந்த எண்ணம் வராது, மறந்துடுவோம். அப்போ தவத்தில் நிஷ்காமியமாக வாழ்கின்ற போது எது எங்க நடக்கணுமோ அது இயல்பாக அந்த இடத்துல நிற்கும். இதுவே நம்ம தவத்தில் அந்த அனுபவம் இல்லாத போது, ஏதோ பேருக்கு நம்ம தவம் பண்றோம், இல்லை அந்த நாள் நமக்கு சரியான தவம் அமையலை அப்படின்ற போது இது வராது, மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா?
அதனால அந்த ஞானம் என்ற தவத்தின் உச்சத்தில் போற போது மறதி கிடையாது, நினைவும் கிடையாது. அது அந்தந்த இடத்துல அது கரெக்டா வந்து சேரும். சரிங்களா? சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. ஏன்னா புரிஞ்சுதுங்க உங்க ஐயா. மாதிரி குழந்தைகள் இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பல பேருக்கு உபயோகமாகும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்க ராஜாராமன் ஐயா. ஐயா unmute இருக்காங்களா? பண்ணு. ஆமா ஐயா அவர்தான். வாங்க, ஏன் தாய்ங்களே? வணக்கம்யா. வாழ்க வளமுடன். மறுபடியும் இதான் வந்து குரல் கேக்குறது. சொல்லுங்க ஐயா. பாருங்க பாப்பா எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டாங்க பாருங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கேன், நல்லா வரல நீதான் வந்தது. சரி, எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ எனக்கு அந்த புராண கதைகளை பத்தி ஒரு ஒரு அரசியல் புரசலான ஒரு செய்தி எனக்கு கேட்க பதில் வரும். சொல்லுங்க. நிறைய கதைகள்லாம் கேட்கிறோம். அவன் ம். வந்து அந்த லோகம் போனா, ஒரு லோகம் போன, இந்த லோகம் போனா, மாய லோகம் போன, பிறலோகம் போனான்னு சொல்றோம். அந்த காலத்துல ம். எப்படி அவங்க எல்லாம் போனாங்க? இதெல்லாம் உண்மையை நடந்ததா இல்ல சும்மா கட்டுக்கதையா? சும்மா கதைகள் தாங்கய்யா. அப்படியா? தனி எந்த லோகமும் கிடையாது. ஆ. அதாவது சாமி சொல்லுவாங்க பாருங்க, சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, வெளி எங்கேயோ இல்லை. கண்ணாசன் கூட அந்த பாட்டு சொல்ல, சொர்க்கமும் நரகமும் நம் வசமே. அப்போ எப்போ நம்ம எல்லாம் சுகத்தை தூக்கிறோமோ அப்பெல்லாம் சொர்க்கம், எப்போ நாம் துன்பத்தை சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் வாழ்க்கையே நரகம். ஸோ வெளியே தனி ஒரு உலகம் கிடையாதுங்க. இது அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு, அன்றைக்கு என்ன இன்றைக்கு வாழும் மக்களுக்கு இதெல்லாம் புரியுறது இல்லை இல்லைங்களா? சொன்னாக்க அவங்க இந்த பழைய இதையே பிடிச்சிட்டு தொங்குவாங்களே தவிர அதை நிரூபிக்க முடியாது, புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள விரும்புவது இல்லை. புரிஞ்சுக்க முடியாத விஷயம் இல்லை, ஆனா புரிஞ்சுக்கணுன்ற முதல்ல அந்த மனசை திறந்து வைக்கணும். நம்பிட்டு வந்தோம், ரைட்டு, இப்ப இவங்க சொல்றது நியாயமா தானே தெரியுது அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை இருந்தா ஏத்துக்குவாங்க. அப்படி இல்லாம அப்ரப்டா வந்து இல்ல இல்ல நான் அத்தனை வருஷமா வந்துட்டு இருக்குது, அவங்களும் இல்லாமையா சொன்னாங்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? நீ தெரிஞ்சுக்கிட்டியா? எனவே இதெல்லாம் இவங்க சொல்ற கதை நம்புவதும், இந்த கருப்பனு சொல்ற கதைகள் எல்லாம் எதிர்ப்பதும் இதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை. கிளிப்புள்ளி அறிவு இருந்தா போதும். சொல்வதை திரும்ப சொல்கின்ற கிளிப்புள்ளி அறிவு இருந்தா போதும். ஆனா இரண்டுக்குள்ளையும் உள்ள உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தத்துவங்கள் எல்லாம் தெளிவா புரியணும், தவம் செய்யணும், அதை ஆழ்ந்து சிந்திச்சு சிந்திச்சு அனுபவங்களை பெறணும். அப்பதான் அந்த தெளிவு வரும். அதனால இதை பல பேர் வந்து மறுப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பழமையிலிருந்து வெளிவருவதற்கு விரும்புவதில்லை. அவங்க சொல்லப்பட்ட கருத்து ஒன்றும் தப்பு கிடையாது. நேற்றுக்கு சொன்ன பாருங்க, சந்திரனுக்கு 29 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி பிடிக்கும்னு. என்ன சொல்லி வச்சாங்க? சந்திரன் 29 நாளைக்கு ஒரு சுத்து வருது, அதுல அமாவாசை பௌர்ணமி வருது, அது சிறப்பான நாட்கள். இதுதானே அதனுடைய கருத்து. அப்ப நீங்க 25/4, நான் போகும்போது 24 25 நினைக்கிறேன் கும்பகோணம் போனது, இது வரைக்கும் நீங்க இதே கதையை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் வந்து அதுல இருந்து அத்தனை பேர் நம்புவோம்னு நினைக்கிறாரு? அவரு சொல்லிட்டு இருக்காரு தவிர எத்தனை பேர் நம்புவாங்க? அதை இதெல்லாம் இருக்குல்ல. அதனால புராணங்கள் சொல்லப்பட்ட காலம் வேற. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அதனால அன்றைக்குள்ள அறிவு என்ன, இன்றைய வரைக்கும் எடுத்தாலும் பயமும் ஆசையும் தான் ஜீவனுடைய அடிப்படை குணம். எல்லாருக்கும் நிறைய வேணும்னு ஆசை இருக்குது, உள்ளது போயிருமோன்னு பயம் இருக்குது, இல்லைங்களா? இதுதான் எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா காலத்திலும் உள்ள அடிப்படை குணமே ஆசையும் பயமும் தான். இதை அந்த காலத்துல பயன்படுத்தி சொர்க்கம் நரகம்னு மேலோத்தை காட்டினாங்க. இன்றைக்கு இந்த காலத்துல இதை பயன்படுத்தி சடங்கு சம்பளம் வியாபாரம் பண்றாங்க. ரெண்டு ஒரே கான்செப்ட் தான். ஏன்னா உள்ள உணர்வு உண்மைதானே. காலங்கள் மாறினாலும்
நுண்ணுயிர் முதல் மனிதன் வரைக்கும் ஆசை பயம் என்பது இயல்பு, தவிர்க்க முடியாதது. அதனால இந்த புராண கதைகள் எல்லாம் லோகங்கள் சொல்வது என்ன? இந்த லோகம் ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் வந்து யாரு, அந்த திரிசங்கு சொர்க்கம். ஆமா ஆமா. மேலையும் போகல கீழையும் போகல, திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ம். இது என்ன திரிசங்கு சொர்க்கம்? அந்த அந்த ஒரு மாதிரி சங்கு, 2 சங்கு, 3 சங்கு, இது திரிசங்கு. அப்ப திரிசங்கு என்று சொன்னால் காந்தத்தில் உள்ள அனுபவங்கள், பதிவுகள். சரிங்களா? இப்ப இந்த திரிசங்கு இதெல்லாம் பதிவுகளை நீக்கி மேலேயும் போகல, பதிவுகள்ல இவனுக்கு அவ்வளவு ஆசையும் இல்லை, உடம்போடு மேல போகணுன்றான். அப்ப ரெண்டுக்கும் நடுவில், அதாவது பிறப்பும் தெரியவில்லை, மூலமும் தெரியவில்லை, இரண்டுக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கையே திரிசங்கு சொர்க்கம். இவங்களுக்கு மூலத்தையும் தெரியாது, முடிவையும் தெரியாது, இடையில தொங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த தொங்கு வாழ்க்கைக்கு பேரு திரிசங்கு சொர்க்கம். சரி, இப்ப இந்த லோகம் என்பது என்ன என்றால், இந்த லோகத்துக்கு தேவேந்திரன் தான் அதிபதி. அப்ப தேவேந்திரன் என்பது யார் என்றால், ஜீவகாந்தம் தான் தேவேந்திரன். அந்த ஜீவாந்தத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் என்ன பண்றாங்க? இந்த லோகத்தில் என்ன கிடைக்கும்? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இருப்பாங்க. அப்புறம் சோமபானம் எல்லாம் கிடைக்கும். அப்ப புலன்வழி வாழ்க்கை என்பது ஒண்ணு மயக்கம், மது மயக்கம், மாது மயக்கம், ரெண்டு தானே. அதனால் இந்த மயக்கத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, அதுக்கு அடிப்படை ஜீவகாந்தம், இதுதான் இந்திரலோகம். சூப்பர் வழக்கம், அருமையான வழக்கம். அதனால இந்த பூமியே இந்திரலோகம் தான், தனியா மேல ஒரு லோகம் கிடையாதுங்கய்யா. அதைத்தான் நம்ம நாரதர் எங்க போவாரு? திரிலோக சஞ்சாரிம்பாங்க நாரதரை. அவர் மேலோகத்துக்கும் போவாரு, பூமிக்கும் வருவாரு, கீழோ பாதாளத்துக்கும் போவாராம். திரிலோக சஞ்சாரி. ஏன் அப்படி நாரதன் வச்சாரு? நாரதன்னா யார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ரதன், அதிரதன், மகாரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், நாரதன் அப்படின்னு 8 வார்த்தைகள் இருக்கு. ரதன் என்ற வார்த்தையை மையம் கொண்டு 8 வார்த்தைகள் இருக்கு. இதுல ரதன் என்பது மனசு. அதிரதன் என்றால் ஓரளவுக்கு எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, அதை ஆளுமை செய்யக்கூடிய திறம் வாய்ந்தவன். மகாரதன் சொன்னா இதை விட 2 பங்கு எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதுல ஆய்வு செய்யக்கூடிய திறம் வாய்ந்தவன். தசரதன் அப்படின்னா 10 தீய குணங்களை 10 நற்குணங்களாக மாற்றிக்கொண்டவன் தசரதன். அதாவது 10 தீய குணங்கள் என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, பொறாமை, வெறுப்பு, வஞ்சம், அதிகார போதை. இது எல்லாமே 10 தீய குணங்கள். இதெல்லாம் மாற்றி 10 நல்ல குணங்களாக மாற்றிக்கொண்டவன் தசரதன். இதுல இவளுக்கு கைகைக்கு எப்படி 2 வரம் கொடுத்தான் பாருங்க. சுமந்திரன் இல்லாத நேரத்துல அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வருது. தேவர்கள் என்பது நற்குணங்கள், அரக்கர்கள் வந்து துர்குணங்கள். 2 பேரும் சண்டை வந்தது. தேவர்களுக்கு சார்பாக தசரதன் அன்னைக்கு சண்டைக்கு போய் ஆகணும். ஆனா சுமந்திரன் அன்னைக்கு இல்லையா. உடனே கைகேயி வந்து சாரத்தியம் பண்றாங்க. அதுல வந்து அரக்கர்கள் எதிர்த்து யுத்தம் செய்த போது தசரதன் மூர்ச்சி அடைந்து போகிறான். உடனே கைகை என்ன பண்றாங்க? லாவகமாக தேரை அப்புறப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் யுத்தத்துல கலந்து கொள்ள செய்கிறான். அப்புறம் தேவர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ தசரதன் தேவர்களுக்கு சார்பாக அரக்கர் எதிர்த்து யுத்தம் செய்கின்ற போது ஏன் மூர்ச்சித்து போகிறான் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில தீய குணங்களோடு போராடுகின்ற போது நாம் பல சமயங்களில் தோற்று போகிறோம், சலிச்சு போகிறோம். அப்ப என்ன பண்ணுது? நம்முடைய கற்றறிவு, கைகேசி என்பது கற்றறிவு. அது கற்றறிவு என்ன பண்ணுது? பல சாஸ்திரங்களை கற்று வச்சிருக்கு இல்லையா. அந்த சாஸ்திரம் எடுத்து சொல்லி நமக்கு இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், சாகிற வரைக்கும் மனசோட மல்லு கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு இந்த கற்றறிவு நமக்கு ஊக்கப்படுத்துகிறது.
மூச்சை தெளிவித்து நமக்கு ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், போராடித்தான் ஆகணும் சொல்லி மறுபடியும் யுத்தத்துல கலக்க வைக்குது. கடைசியில வெல்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த அந்த நிகழ்ச்சியில தசரதன் மகிழ்ந்து போய் கைகைக்கு நான் உங்களுக்கு 2 வரம் தர்றேன். எதுக்காகன்னு சார்? ஒண்ணு, நான் மூர்ச்சித்த வேலையில என்னை காப்பாத்தினதுக்காக. இன்னொன்னு, சுமந்திரன் இல்லாத நேரத்துல நீ சாரத்தியம் செய்ததுக்காக. இந்த 2க்கும் 2 வரம் கேளுன்றான். இப்போ கையை என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு வேண்டாம், வேணுன்ற போது வாங்கிக்கிறேன்னா. ஏன் அப்பவே கேட்கல அப்படின்னா, இவன் சொல்ற 2 வரம் என்ன? ஒன்று சாரத்தியம், அதாவது சாஸ்திர ஞானத்தின்படி இந்த மனதை செலுத்தக்கூடிய சாரத்தியம் கைகை. அந்த சாரத்தியத்தை சுமந்த எப்போ செய்வான், அது செய்ததுனால் ஒண்ணு. 2வது, மூர்ச்சித்த வேலையில் மறுபடியும் உற்சாகப்படுத்தினது. அப்ப தர்மத்தின் வழியில் வாழ்வதற்கு அந்த வாழ்க்கையை நடத்துகின்ற ஒன்று, நானும் அதே வழியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்வதற்காக இன்னொன்று. ஆனா இது என்ன வைராக்கியம் என்று பார்த்தா, இது தற்காலிகமான மயான வைராக்கியம். இப்போ நம்ம தத்துவம் கேட்கிறோம், ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே வாழ்ந்துடலாம் தோணுது இல்ல. ஆனா கிளாஸ் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆன உடனே மாறி போயிடுமில்ல. அப்ப இதை நிரந்தர ஞானம் சொல்ல முடியுமா? இல்ல. அதனால இந்த கற்ற ஞான சாஸ்திர ஞானம் சொல்லுது, ஏய் இதெல்லாம் மயான வைரக்கம்பா, இப்படி அப்படிதான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ ஒன்றும் நடந்துக்க மாட்ட, எப்போ வேணுமோ அப்போ கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, இப்போ எப்போ கேட்கிறாரு அவ அப்படின்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு டிசைட் பண்ணணும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் வனவாசம் போறேன்னா, இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா மகன் ஓகே, வனவாசம் போன சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும். அவ்வளவு வைராக்கியம் உனக்கு இருக்குதா? சரி, செக் பண்ணுவோமே. 4 பேரும் உன்னுடைய குழந்தைகள் தான் இல்லையா? அப்ப ராமனுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை நீ பரதன் கொடு, பார்க்கலாம், நான் ஏத்துக்கிறேன் உனக்கு வைராக்கியம் இருக்குன்னு. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போன சொன்னீங்க, வேண்டாம், முதல்ல ராமனை விட்டுட்டு இரு பார்க்கலாம். செக்கு, தோத்துட்டான் தசரதன் இல்லையா? இப்படி நீங்க இதிகாசங்கள் எல்லாம் உள்ள போனீங்கன்னா, இது என்றைக்கு யாருக்கு வழிகாட்டல சொல்லுங்க? இந்துக்கு மட்டும்தான் வழிகாட்டுமா? இது கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியருக்கும் மற்ற மதத்தாருக்கும் பொருந்தாதா? இது நமக்கு மட்டும்தான் சொல்லி வச்சாங்களா? அப்போ இதிகாசங்கள் என்றால் உயிரும் வாழ்க்கையும் உள்ள எல்லோருக்குமே பொருந்தக்கூடியதுதான் இதிகாசம். இப்படித்தான் வாட வேண்டும் என்ற இலக்கணத்துக்கு பேர் இதிகாசம். ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. வணக்கம். ஒரு கிளிதான் கேட்டேன், நிறைய உதவி கொடுத்தீங்க, நன்றியா. நிறைய இருக்குங்கய்யா, இந்த பக்தி மார்க்க கதைகளுக்கு விளக்கம் பேசணும் நிறைய இருக்கும். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. இன்னொரு கேள்வி, பக்தி மார்க்கத்துல இன்னொரு கேள்வியில கேட்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க. நிறைய கோயில்கள்ல சிலைக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒவ்வொரு அபிஷேகம் பண்ண உடனே ஒரு தட்டுல தீபாரம் காட்டுறாங்க சுவாமிக்கு. அது ஏன் பண்றாங்க ஒவ்வொருத்தையும்? அது சும்மா நமக்கு ஷோ காட்டுறதுக்காக. இங்க கனடால இங்கேயா போன வாரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு அம்பாள் கோயில் இங்க பக்கத்துல மான்ட்ரியல்ல. அங்க சின்ன கோயில் தான், சின்ன கோயில், கூட்டம் சரியான கூட்டம். அங்க அர்ச்சகர் நல்ல ஒரு குரூப் நிறைய பேர் இருக்கிறாங்க. அலங்காரம் பண்றதுல அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸுங்கய்யா. ஒவ்வொரு இதையும் அவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே, அதெல்லாம். ஆனா பூஜை பண்ணும் போது அவர் இழுக்கிற இழுப்பு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் 2 மணி நேரம் குறைச்சிருக்கிறாரு. எல்லாம் வெறும் வேடிக்கை தான். அவர் ஏதோ புதுசா அவரே உற்பத்தி பண்ணி செய்யறாரு வச்சுக்கோங்க. அப்போ நல்லதுதான். ஒன்றும் தெரியாத மக்கள் 2 மணி நேரம் உட்காந்து மனசு எண்ணம் இல்லாம உட்காந்து பாக்குறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அது நன்மை தானே.
இது மாதிரி இந்த சடங்குகள் எல்லாம் வந்து கூட்டிக்கிறது. அவங்க கூட என்ன தோணுதோ செஞ்சுக்குவாங்க. யார் கேள்வி கேட்க போறா? அர்த்தமா கேட்க போறாங்க? யாரும் அர்த்தம் கேட்க மாட்டாங்க. செஞ்சா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் காட்டணும் அவசியம் கிடையாது. அபிஷேகம் என்பதும் இந்த தீபாராதனை என்பதிலேயே தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தண்ணீர குளிப்பாட்டிடுறாங்க, பிறகு பன்னீர், இளநீர், பிறகு விபூதி, சந்தனம், குங்குமம், பிறகு பால், நெய், தயிர், பிறகு கடைசியில பஞ்சாமிர்தம், இப்படி ஒவ்வொன்றும் அபிஷேகம் பண்றாங்க. இப்போ இந்த பால், இளநீர், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது பாருங்க, அந்த விக்கிரகத்துடைய நிறம் மாறுது இல்ல, தோற்றம் மாறுது இல்ல. அப்போ இத்தனை தோற்றங்களை நாம் பார்த்தாலும் இது நிரந்தரம் அல்ல. அந்த மூலப்பொருளிலே மாற்றம் இல்லை, இல்லைங்களா? அப்போ நம்ம எத்தனை இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எத்தனை தோற்றங்களை பார்த்தாலும் மூலப்பொருளிலே மாற்றம் இல்லை. சுத்தவெளி சுத்தவெளியே தான். அது மட்டும் இல்ல, அந்த சுத்தவெளி பின்னப்பட்டு இறை துகளாச்சு, ஓகே. கடைசியில மனிதனுடைய ஆத்மாவாச்சு, ஓகே. இப்போ ஆத்மாவிலே சுத்தவெளி சுத்தமா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மாவுடைய அமைப்பு மையப்புள்ளி சுத்தவெளியின் பின்னம். அதனுடைய ஆற்றல் எழுச்சி பெற்று 1 to 3 காட் பார்ட்டிகல், 4 to 7 அட்டாமிக் எனர்ஜி, 8 to 13 பயோமேட்டிக் எனர்ஜி, 14 to 40 பயோமேட்டிசம் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது ஜீவாத்மா. அப்போ மையத்தில் இருக்கின்ற சுத்தொலி பின்னம் கலங்கப்பட்டதா? இல்ல. அப்போ இந்த சிலை வழிபாட்டுல இந்த தோற்றங்கள் எவ்வளவு மாறினாலும் உள்ள இருக்கிற விக்கிரகம் மாறவில்லையோ, அதே போல சுத்தவெளியின் இயல்பு நம்ம வரைக்கும் மாறவே இல்லை. ஒவ்வொரு இயக்கத்தின் மையத்தில் இருக்கின்ற சுத்தவெளி தூய்மையாகவே இருக்கிறது. அப்ப இதே கருத்து பகவத்கீதை என்ன சொல்றாங்க? அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, ஆனால் அவை என்னை பந்தப்படுத்துவதில்லை. ஏன்னா அது மையத்துக்கு போனதுல பந்தப்படுத்தும். அது 14 கீழே போக முடியாது இல்லையா? ஆனா பந்தப்படுத்த முடியாது. அதனால் அந்த தூய்மை தன்மை இதை காட்டுவதுதான் அபிஷேகம். அடுத்து ஆராதனைக்கு வர்றோம். ஆராதனை செய்யும் போது இந்த அபிஷேகம் முடிஞ்சோடனே மறுபடியும் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அப்புறம் தான் ஆராதனைக்கு வருவாங்க. முதல்ல இந்த 108 திரிகள் வைத்த கும்ப விளக்கு ஆராதனை காட்டுவாங்க. எதுக்கு 108 வச்சிருக்காங்க? சரி, ஓகே. அடுத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 திரி பஞ்சமுக தீபாராதனை கொண்டு வந்துடுறாங்க. எங்க 108ல இருந்து அப்படியே 5க்கு வந்துட்டீங்களே, கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்துக்கலாமல்ல அப்படின்னா, இந்த 108 கேலக்சிஸ் இருக்கு அப்படின்ற குறிப்பு எங்கேயுமே இல்லைங்கய்யா. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கந்த புராணத்துல குறிக்கிறாங்க 108 அண்டங்களை டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த சூரபத்மன் எடுத்துக்கிட்டான். ஏன்னா இந்திர ரதம் என்ற ஒரு ரதமும் 108 மண்டலங்களிலே பயணிக்கக்கூடிய ஆற்றலும் எத்தனையோ வருஷம் வாழக்கூடிய ஆயுளும் பெற்ற வரம் பெற்றவன் சூரபத்மன். சோ என்ன அர்த்தம்? சூரபத்மன்றது மனசுதான், அதாவது வீரம் மிக்க மனதுன்னு வச்சுக்கலேன். சரி, அது இருக்கட்டும், அந்த கதை தனி. இப்போ இந்த கதைக்கு வருவோம். அதனால 108 விளக்கு அப்படின்றது வந்து ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு 108 என்ன அப்படின்னா, நவகோள்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27, கூட்டினா 48, பிளஸ் வந்து இந்த சூரிய குடும்பம் ஒரு சுற்று முடிப்பதற்கு 60 வருஷம் ஆகும். அது சேர்த்த 108 ஆச்சு. இதை மையப்படுத்த அஷ்டோத்திரம் என்று எல்லா மந்திரங்களும் அஷ்டோத்திரத்துல முடியும். அப்போ அந்த 108 காட்டுவதற்காக கும்ப விளக்கு காட்டினாங்க. இந்த 108 அண்டங்கள் இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மைய கருத்து என்னன்னா பஞ்சபூதங்கள், அது தவிர வேறு கிடையாது. ஆனா 108க்கு மூலம் என்ன? பஞ்சபூதத்துடைய 5 அம்சங்கள். இந்த 5வது அம்சம் என்ன? நிலம் 5. இதுக்கு முன்னாடி 4 தான் இருந்தது, தண்ணி வரைக்கும். நீர் 4, அதுக்கு முன்னாடி நெருப்பு தான் இருந்தது, நீடங்கி 3,
அதுக்கு முன்னாடி காற்று மட்டும்தான் இருந்தது. உலவை 2. அதுக்கு முன்னாடி தான் விண் இருந்தது. 1 விண். இப்போ விண் வரைக்கும் காட்டியாச்சு ஏகமுக தீபாராதனை. விண்ணுக்கு மூலத்தை எப்படி காட்டுறது? 1 காட்டியாச்சு, 0 எப்படி காட்ட முடியும்? என்ன சொன்னாங்க? கண்ணில் மூடி வணங்குங்க. சரி, இப்போ கண்ணை மூடினோம், வணங்குகிறோம். இப்போ வணங்கும் போது நமக்குள்ள ஒரு உருவம் தெரியுது. அது யாரு? இது வரைக்கும் எதை நாம் பார்த்து கொண்டிருந்தோமோ அதே விக்கிரகத்தின் ஒரு பிம்பத்தை நாம் பார்க்கிறோம். இது நமக்குள்ள மட்டும்தான் தெரியுமா அப்படின்னா அங்க இருக்க எல்லா பக்தர்களுக்குள்ளேயும் தான் தெரியுது. அப்போ கர்ப்பகிரகம் காலியா போச்சுன்னு பார்த்தா அது அங்கேயே தான் இருக்குது. அப்படின்னா இப்போ நமக்குள் எனக்குள் தெரிகின்ற பிம்பம் யார் என்ற போத சாமி சொல்லுவாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே நிற்கும் காண்பாய். அங்கே கருத்தே நிற்கும். கரு என்பது இங்க நமக்கு ஜீவகாந்தம். அப்ப ஜீவாந்தத்தின் தன்மாற்றமாகிய அந்த உருவம், ஷேப் அண்ட் இமேஜ், கன்வர்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம். அப்ப இதுவரைக்கும் பார்த்த இந்த உருவத்தை நம்முடைய ஜீவகாந்தமே ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு நமக்குள்ளே காட்டுகிறது. சரி, இப்போ உருவம் தான் கடவுளா? கண்ணை திறக்காம அப்படியே நிற்போம். இப்ப நல்லா தெரியுற அந்த உருவம் சில வினாடிகளிலே அப்படியே மங்க தொடங்கிரும். இன்னும் சில வினாடிகள மறைஞ்சு போகும். மறைந்த பிறகு என்ன பார்க்கிறோம்? அரூபம், சுத்தவெளி. அப்போ நீங்க வணங்குகின்ற இது உண்மையான தெய்வம் அல்ல. இதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கிறது, அது அரூபம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும். உங்க மனசை, உங்க காந்தத்தை, உங்க உயிரை தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். இது வரை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த உள்ள விட்டதும் தவத்தின் துவக்கம். பிரத்யேகாரா, தாரணா, அடுத்து தியானம். அப்ப தாரணை தான் எல்லா வழிபாட்டு முறைகளும். பிரத்யேகார தாரணா, வெளியே போகிற மனசை நிறுத்து என்பது பிரத்யேகாரா. நிறுத்திய மனதை ஒரு பொருள் மீதியே நிலை நிறுத்து என்பது தாரணா. அப்படி நின்று பழகிய மனசை நம் உயிர் மீது திருப்பது தியானம். அதில் அடைகின்ற உச்சம் சமாதி. இது அஷ்டாங்க யோகத்துல 4 யோகம். அதனால நமக்குள்ள திருப்ப வரைக்கும் அது பக்தி மார்க்கம், தாரணை. உள்ள வந்து தீச்செடுத்தானே மையங்களை கடந்து போக முடியும். அப்போ ஞான பாதை திறக்கப்படுகிறது. ஒரு குரு மூலமாக தீட்சை எடுத்தோம்னாக்க அந்த உயிர் மையங்களை கடந்து 7 மையங்களை கடந்து துரியாதனம் போற போது இறைவனை உணர்கிறோம், சமாதியாக மாறுகிறோம். ஸோ இவ்வளவு தத்துவத்தை அந்த அபிஷேகத்திலும் தீபாராதனை காட்டியிருக்கிறாங்க. சூப்பர், வணக்கம் கொடுத்தீங்க, அருமையா வணக்கம். அதான் இதெல்லாம் மக்களுக்கு சொன்னா கொஞ்சமாவது புரியும். அவங்களுக்கே தெரியாது, எப்படி சொல்லுவாங்க மக்களுக்கு? சரி, அவங்க மண்ணிடிக்க தெரியும், தீபாராதனை காட்ட தெரியும், அவ்வளவுதானே தவிர சில மந்திரங்கள் கத்து வச்சிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் டைரக்டர் கூட அந்த சம்பளம் கிடைக்காது, இல்லைங்களா? ஒரு நாள்ல வந்துங்க கோவையில கோணிமன் கோயில் ஒண்ணு இருக்குங்க. கோணிமன் இல்ல, லட்சுமி நரசிம்மன் கோயில். நம்ம ஆலியர் போற போது அந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கும் அந்த கோவில். ஒரு முறை நான் உள்ள போயிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வச்சிருப்பாங்க, 5 பேர் நின்றுருப்பாங்க. அந்த காலத்திலே குறைஞ்சபட்சம் 10 ரூபா போடணும். அப்ப 5, 10, 50 ரூபா ஆச்சு. ஸோ அங்கே காணிக்கு மட்டுமே நீங்க 50 ரூபா போட்டாகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தீபம் வச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து துளசி தேர்த்து வச்சிருப்பாரு, ஒருத்தர் வந்து இந்த ஜடையை காட்ட வைப்பாங்க, தலையில இருப்பாங்க. இப்படி 5 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. 50 ரூபாச்சா? அந்த கோவிலுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு 5000 பேர் உள்ள இருக்கலாம். அவ்வளவு பெரிய கோயில் அது. சனிக்கிழமையும் பிறகு இந்த ஏகாதசி நாட்கள் பெருமாள் கோயில் தான் லட்சுமி நரசிம்மர் நாட்களையும் ஓவர் டைம் வைப்பாங்க. நான் ஆலியார் வந்துட்டு திரும்பி போகும்போது சம்டைம்ஸ் 10, 11 ஆகும். அந்த நேரத்துல கோவில் திறந்திருக்கும். கடவுளுக்கே ஓவர் டைம் போட்டுறாங்க. இப்போ நீங்க 5000 பேர் நீங்க பேட்ச் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளிலே ஒரு குருக்களுக்கு மினிமம் 50,000 ரூபாய் வருமானமாகும்.
correct. ஒரு சனிக்கிழமையில. என்ன தகுதி இருக்கு இவருக்கு? ஒரு கார்பரேட் டைரக்டர் கூட இவ்வளவு சம்பளம் கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் அப்போ யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க. ம், அப்போ தகுதி உள்ளவனுக்கு கூலி தர மாட்டேன்றீங்க, தகுதி இல்லாதவனுக்கு அள்ளி கொட்டுறீங்க. இது என்ன முட்டாள்தனம்? நியாயமா இருக்குது. இந்த மாதிரி, அதாவது இதே மாதிரி தாங்க ஒரு முறை உழவர் சந்தைக்கு போயிருந்த போதும், ம், நான் எப்பவும் பை தூக்குற வேலை தான். எனக்கு கை வாங்க தெரியாதா? அம்மா வாங்குவாங்க, பை வச்சு தூக்கி சுமந்துட்டு இருப்பேன். அப்படியே வேடிக்கை பார்க்கறது மாத்தாங்களே. அப்போ ஒரு 3-4 பேர் ஜென்ஸ் வந்தாங்க. தேங்காய் அந்த அம்மா கிட்ட பேரம் பேசுறாங்க. அப்போ வந்து அந்த அம்மா வந்து 3 காய் 5 ரூபாய் என்ன சொல்றாங்க. அதுல வந்து குறைப்பியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ம், சரி, அப்புறம் போன்ல பேசுறாங்க. அது கேட்டாக்க ஏதோ கோவில் விசேஷத்துக்கு வாங்குறாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த அம்மா வைக்கிற தேங்காய் 1 வருஷம் தென்னை மரத்துல இருக்கும். அதை ஏறி உரிக்கிறதுக்கு 8 அணா கொடுக்கணும், ம், பறிக்கிறதுக்கு. அப்புறம் உரிக்கிறதுக்கு 8 அணா கொடுக்கணும். அப்புறம் கொண்டு வந்து சந்தையில வச்சு விற்கிறாங்க. இதுல கணக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தேராது. ஆமா. இதுல 1 ரூபா சிக்கனம் பார்க்குற இவன் அந்த குருக்கள் காலில் விழுந்து தட்டுல எவ்வளவு அள்ளி வைக்கிறான். correct. அப்ப உழைப்பவனுக்குரிய உரிமை தராத நீ, ம், உனக்கு எப்படி ஆண்டவன் உனக்கு கருணை காட்டுவான்? நியாயமான கேள்விதான். அப்போ இவனும் இறைவன் தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அது உயிர் தரக்கூடிய உணவு. அங்க கொடுத்திய தட்டுல காசு, அது என்ன உனக்கு கிடைச்சது? புண்ணியம். காட்ட முடியுமா புண்ணியத்தை? முடியாது. புண்ணியத்தை வாங்கிட்டே இருக்கிற அப்படியே கஷ்டம் வருது? தலைமுறை தலைமுறையா புண்ணியம் வாங்கிட்டே இருக்கிறீங்க, கோயிலுக்கு போய் போய். அப்புறம் எப்படி கஷ்டம் வருது? குருக்களுக்கே ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அதையும் என்னோட அனுபவத்துல பார்த்தேனே. இதெல்லாம் சிந்திக்கணுமாங்க. சிந்திக்கலன்னு எப்படி மாத்திக்க முடியும்? அதனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே ஞானிகள் தான் கோயிலை ஸ்தாபிச்சாங்க, ஞானிகள் தான் விக்கிரகத்துக்கு வடிவம் தந்தாங்க, ஞானிகள் தான் சடங்கு முறையும் தந்தாங்க. அது கூட்டிக்கிட்டது இவங்களுடைய டெக்னிக் வச்சுக்கங்களேன். ஆனா அந்த தாத்பரியத்துல நெகட்டிவ் கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு போங்க, ஆலயம் தொழுது சாலவும் நன்று. இந்த வியாபாரத்துல சிக்க வேண்டாம். போனோமா சப்பல் ஓட்டத்துல காசு, உள்ள போனோமா பர்ஸே திறக்க வேண்டாம். எல்லாம் சுற்றி கொஞ்சம் உட்காந்து அமைதி தாவம் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த சப்பல் வச்சிருக்கவனுக்கு ஒரு காசை கொடுத்துட்டு கொஞ்சம் சேர்த்து கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அமைதியை விடுவோம் சார். ஐயோ கர்ப்பகிரகத்தில் போய் பார்க்க முடியல. கர்ப்பகிரகத்துக்கு போனால் தான் ஆற்றல் இருக்கா? எந்த கோவிலிலே சிற்பங்கள் அதிகமோ அந்த கோவில் வாசலிலேயே ஆற்றல் உண்டு. நீங்க கர்ப்பகிரகத்துக்கு போக வேண்டாம். எந்த கோவிலிலே சிற்பங்கள் உண்டோ, இங்க திருவானைக்காவல் எத்தனை கோவில் இருக்குங்க, கும்பகோணத்துலயும் தமிழ்நாட்டிலையும். எங்கெல்லாம் சிற்பக்கலை அதிகமோ அங்கெல்லாம் வந்து ஆற்றுக்களம் நிறைஞ்சு இருக்கும், வாசப்படியிலிருந்து கர்ப்பகிரகம் வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த சிற்பத்தை செதுக்கியவன் எங்க இருந்து செதுக்கினா பாருங்க. இப்போ சர்க்கஸ் பண்றாங்க, கைத்தவன் நடக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன எண்ணம் இருக்கும்? எண்ணமற்ற நிலை. அதான துரியதீதம், தான் கர்மயோகம். செய்கின்ற செயலிலேயே 100% மனம் இணைந்து விட்டால் அது கர்மயோகம். அப்ப கைத்து மேல ஆடுறான கர்மயோகி தானே. அது மாதிரி அந்த செயலிலேயே இறைவனை காண்கின்ற தன் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் எல்லாமே. ஓகேயா, நான் கேட்ட கேள்வி ஒண்ணும் என் பதில் ரொம்ப விஸ்தாரமா கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க்கமுடன். ஐயா முடித்துக் கொள்வோமா? மணி 7:30 ஆச்சு. 8 மணிக்கு மலேசியா நிகழ்ச்சி இருக்கு. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க்கமுடன். அருமையாக தொடர்ந்து நமக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும். சூர்யா அம்மா இருக்கீங்களா? நேத்துக்கு வெங்காயம் நட்டுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்களா? வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வச்சிருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா இருக்கேங்க ஐயா வாழ்க வளமுடன். வந்துட்டேங்க பாடுங்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் புதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து குட்டி குட்டி இருக்கா? விஷ்ணுபிரியா அம்மா அவளை பாட சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நான் சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததே. பாட சொல்லுங்க. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமொழி ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாத்தாடி உயர்த்தட்டும் பகுத்துணர்வில் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடுவருமை நழவாழ்வின் அளிக்குமை நாழ ஒளி வீசட்டும் நம் கடமை அடவாழ்வின் நாத்தத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாத்தத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாத்தத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஞான குழந்தை. ஐயா பெரியவங்களே இந்த யா உச்சரிப்பு சரியில்லைங்க. என்ன அழகா பாடுறா பாருங்களேன். நல்லா
ஐயோ சான்ஸே கிடையாது. நல்ல நல்ல ஒரு நீங்க ஞான நல்ல குழந்தை. எழுத்துங்கய்யா. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள் ஐயா. நான் விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்பு போகணும். நேத்து வாழ்க தாங்கம்மா வளம். நினைச்சேன் இந்த குழந்தைய கரெக்டா பாட வச்சிட்டீங்க. அப்பா நிறைய இது. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இறுதி நிறைவு பெறுகிறது. இறையர்களும் இருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.